கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு விசாரணை நடத்துகிறார் பிலாத்து. அப்போ பிலாத்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன ராஜாவோ அப்படின்ட்டு. ஆண்டவர் மிகவும் அமைதியாக தாழ்மையாக, நீர் சொல்கிறபடியே நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகவே நான் பிறந்தேன், சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னடா சும்மா சும்மா சத்தியம் சத்தியம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துவுக்கு மண்டல ஏதோ ஓடுது. உடனே பிலாத்து என்ன கேட்குறான், சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த அந்த கேள்விக்கு விடை தெரிவதற்கு முன்னவே இப்போ என்ன பண்றாரு, பிலாத்து வெளியே போயிடாரு. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. அப்ப ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு. சத்தியவான் என்னது சத்தத்தை கேட்கிறான் அப்படின்றாரு. அப்ப இந்த சத்தியம்ன்ற எந்த சத்தியத்தை பத்தி அவர் சாட்சி சொல்ல வந்தார் என்றால், இதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், மோசைக்கு கர்த்தர், படைப்பின் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார். சினாய் மலைக்கு மோசை ஏறி போறாரு. அப்ப தேவன் மேகத்தில் இறங்கி அருகில் நின்று, நான் கர்த்தர்னா யார், அவருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவரே சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த படைப்பின் தேவன் சத்தியமா இருக்கிறார். அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் யோவான் சொல்றாரு 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. ஏன்னா ஆண்டவர் படைப்பின் காலத்துல வார்த்தையாக இருந்தது இயேசு கிறிஸ்து தான் இல்லையா. இப்ப இந்த சத்தியத்துல நம்ம நிலைத்து நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்மளும் சத்தியமா இருக்கணும், சத்திய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அதற்கும் வேதத்தில் பதில் இருக்கிறது. வேதத்துல நீங்க பாத்தீங்க என்றால், யோவான் அதிகாரம் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் எல்லாருக்கும் தெரியும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் அப்போ உங்களை விடுதலை ஆக்கும் என்று. அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள்னா எப்படி சத்தியத்தை அறிகிறது? மேல உள்ள 31வது வசனத்தை நம்ம அதுக்கு பார்க்கணும். அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாரு, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் எனக்கு சீசராயிருப்பீர்கள், அப்பதான் என்ன செய்யும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பாவத்துல கட்டப்பட்டு இருக்காங்க, குடிபோதைக்கு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, கடன் பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறாங்க, வேலையில சோம்பேறித்தனம், நிறைய பழக்க வழக்கங்களுக்கு, தீய வழக்கங்களுக்கு, தவறான உறவுகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுவது? சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான அவரை அறியப்பதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்ப பிலாத்து என்ன, அந்த காலத்துல சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து, எம்பாடிமெண்ட் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அப்படிப்பட்ட சத்தியமே அவனுக்கு முன்னாடி நிற்குது, பிலாத்துக்கு முன்னாடி. ஆனா பிலாத்து அதை அறியாதபடிக்கு அவனுக்கு கண்கள் மனக்கண்கள் குருடா இருக்கிறது. ஆனா நமக்கு இந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லையா. நமக்கு வேதம் இருக்கிறது, கர்த்தர் தந்த வார்த்தை இருக்கிறது, நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள், ஆலயங்கள் இருக்கிறது. எப்படியாலும் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியறப்பதான் நம்ம இதெல்லாம் விடுதலை ஆக்க வேண்டும். ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்ட நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது எபிரேய மொழியில சத்தியம் என்பதற்கு, உண்மை என்பதற்கு என்ன அர்த்தம், என்ன வார்த்தை என்றால் எமத், அதாவது அலஃப் மெம்மு டவ் என்று 3 எழுத்துக்கள். இப்ப இந்த 3 சேர்ந்து, அதாவது ஆதியிலிருந்து அந்த முறை அலஃப் டு தவ், முதல் எழுத்து அலஃப், கடைசி எழுத்து தவ் இல்லையா. முதல்ல இருந்து ஆதி வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்மையுள்ளவரா இருக்கிறார், சத்தியமுள்ளவரா இருக்கிறார். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அலஃப் என்ற முதல் எழுத்து இறைவனை குறிக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப இந்த எமத் என்ற வார்த்தையிலிருந்து இந்த முதலாவது எழுத்தை நீக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதாவது நம்ம சத்தியத்துக்குள்ள இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு, படைப்பின் தேவனை விட்டு விலகி வந்தோம் என்றால், அந்த ஆலஃப் போயிட்டா என்ன, 2 எழுத்து மெம்மும் தவும் கிடைக்குது. அப்ப மூத்தார் மத் என்றப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பிணம் அல்லது சாவு என்று அர்த்தம். அப்படியானால் இறைவனை விட்டு நம்ம விலகிறப்ப நம்ம ஒரு நடைபிணத்துக்கு தான் நம்ம சமானமாக இருக்கும். நமக்குள்ள ஆவி இருக்கிறாது, வெறுமன ஒரு ஜடமாகத்தான், ஒரு பிணமாகத்தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்வோம். எனவே நமது எல்லா பிரச்சனையை விடுபடுவதற்கு, விடுதலை அடைவதற்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கின்ற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய உபதேசங்களை நினைத்திருப்பது தான். அப்பொழுதுதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.